நபிகளார் அவர்கள் அவ்வளவு தோழர்களை, பிரெண்ட்ஸுகளை அவ்வளவு பேரை உருவாக்கி இருக்கின்றார். அற்புதமான நல்லொழுக்கங்கள் நிறைந்த தோழர்களாக, மற்றவர்களை எல்லாம் பண்படுத்தக்கூடிய நல்ல பண்பாளர்களாக அந்த தோழர்கள் இருந்திருக்கிறார். அதுல முக்கியமாக சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய தோழர்கள் பாவமான காரியங்கள் செய்வதில் ரொம்ப கவனமாக இருப்பவர்களா, நெருப்பாக இருப்பவங்களா இருக்கணும். இல்லைன்னா சர்வசாதாரணமாக அனைத்து விதமான பெரும் பாவங்களையும் கொண்டு போய் விட்டுருவார். நம்ம நண்பன் ஒரு சின்ன தப்பாக இருந்தாலும் கூட அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தடுத்ததாக இருந்தால் அதை கடுமையா எச்சரிப்பவராக இருக்கணும். நபி தோழர்கள் அப்படி இருந்தாங்க. பாவமான காரியங்கள்ங்கிறத பார்த்தா ரொம்ப பயந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு தோழர் அவர்களுக்கு பணிவிடை செய்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்களுக்கு அடுத்த காலத்துல உள்ள மக்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க சில பாவங்களை செய்றீங்க, முடியை விடவும் மிகவும் மெல்லிதானதாக, ரொம்ப சின்னதாக, அற்பமானதாக நீங்கள் பார்க்கிறீங்க. ஆனா அல்லாஹ்வின் தூதர் அவருடைய காலத்துல இந்த நீங்க செய்றீங்களே, இதை அழித்து விடக்கூடிய பெரும்பாவங்களாக நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கோம். இந்த மாதிரி ஒரு தோழமை நமக்கு இருக்குமானால் சின்ன தப்பை கூட விட மாட்டான் அப்படின்னு இருந்தா நம்ம பெரும் தவறுகளை அவன் விட்டு விடுவான செய்ய. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவருக்கே புகழ் அனைத்தும் உரித்து அகிலத்திற்கோர் அருள் கொடையாம் அண்ணலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சொல் செயலினை தவறாது பின்பற்றி எழுகிய நல்லற தோழர்கள் மற்றும் நாம் அனைவர்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் வற்றா பெருங்கருணை என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா உலகத்தில் உயர்ந்த படைப்பினமாக படைத்திருக்கக்கூடிய மனிதன் மற்றவர்களுடன் சார்ந்து இணைந்து வாழக்கூடியவனாக இருக்கிறான். தங்களுடைய உறவினர்களுடன், இரத்த பந்தங்களுடன் இணைந்து வாழக்கூடிய மனிதன் அந்த உறவுகளையும் தாண்டி நண்பர்கள் என்ற வட்டாரங்களில் அதிகம் ஈடுபாடு உள்ளவனாக இருப்பதையும் நாம் பார்க்கிறோம். பெற்றோர்களிடத்தில் நீங்கள் கேட்டு பார்த்தால் சில விஷயங்களை புரிய வைப்பதற்கு பெற்றோர்கள் சொன்னால் அவன் கேட்பதில்லை, தந்தை சொன்னால் கேட்பதில்லை. அப்போது என்ன செய்வார்கள், அவனுடைய ஃப்ரெண்டு எவன் இருக்கிறான்னு பார்த்து அவன் மூலமாக அதை புரிய வைப்பார்கள். இதை கொஞ்சம் சொல்லி கொடுமா, இதை கொஞ்சம் புரிய வைமா என்று சொல்வார்கள். இப்படி பெற்றோர்களை விடவும் உறவினர்களை விடவும் சில கட்டங்களில் தன்னுடைய நண்பர்களுக்கு, தோழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதையும் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக இந்த தோழமையை பற்றி நமக்கு சொல்லி இருக்கிறார். இந்த தோழமை அது எவ்வளவு பெரிய பிரச்சனைகளுக்கு உண்டாக்கும், நல்லதாக இருந்தால் அது எவ்வளவு பெரிய நன்மையை தரும், ஒரு தீய தோழமையாக இருந்தால் அது எவ்வளவு பெரிய பிரச்சனையை உருவாக்கும் என்பதை அழகான ஒரு வாசகத்தில் சொன்னார்கள். அபூதாவுத் என்ற நூலில் இடம்பெறுகிறது, அர் ரஜுலு அலா தீனி ஹலீலி, ஒரு மனிதன் தன்னுடைய நண்பனின் தீன் மார்க்கத்தில் அவன் இருக்கிறான். எல்லூர் அகதுக்கும் மை யுகாலில், உங்களில் ஒருவர் யாரை நண்பராக உற்ற தோழராக எடுத்திருக்கிறார் என்று பார்க்கட்டும் என்று நபிகளார் குறிப்பிட்டார்கள். தான் நண்பன் எப்படி இருக்கிறானோ அதே போன்றுதான் இவனும் இருக்க போகிறான். தன்னுடைய நண்பனுடைய கொள்கை கோட்பாடு என்னவோ அதே கோட்பாடிலே தான் இவனும் போக போகிறான். அதனால உங்களுடைய நண்பர் யாரை நீங்கள் தேர்வு செய்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் பாருங்கள் என்று நபிகளார் கூறுகிறார். நிறைய சகோதரர்கள், இஸ்லாத்தை தழுவிய சகோதரர்களுடைய வாழ்க்கையின் பின்னணியை நீங்கள் பார்த்தால் அவங்களுடைய ஃப்ரெண்டு தான், அவங்களுடைய நண்பர்கள் தான் இந்த இஸ்லாத்தை பற்றி அவருக்கு சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். அவருடைய தோழிகள் தான் இஸ்லாத்தை பற்றி அந்த பெண்ணுக்கு சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். அதன் அடிப்படையில் தான் இஸ்லாத்தை படித்து, இஸ்லாத்தை தெரிந்து இந்த கொள்கையின் பக்கம் அவர்கள் ஈர்க்கப்பட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சிறந்த தோழர்கள் கிடைத்தவர்கள், தோழிகள் கிடைத்தவர்கள், இந்த உண்மையான அந்த மார்க்கத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டவர்களும் உண்டு. இன்னும் ஒரு சிலர்கள் கூடா நட்பு கேடாய் முடியும் என்று சொல்வார்களே, அது மாதிரி அரசியல் தலைவர்களின் பக்கம் இணக்கத்தை காட்டி அவங்களோட அதிக உறவை கொண்டாடி இருப்பவர்கள் நிலையை நீங்கள் பார்த்தீர்களானால்
சாதாரண ஈமான் உள்ளவனிடத்தில் இருந்த அந்த கொள்கை பிடிப்பு கூட அவர்களிடத்தில் இல்லாமல் போயிருப்பதையும் நீங்கள் பார்க்கலாம். அரசியலுக்காக வேண்டி, பதவிக்காக வேண்டி சிறுக்கு என்று தெளிவாக தெரிந்ததையெல்லாம் ஆதரிக்கக்கூடியவர்களாக, அந்த சிறுக்கை செய்யக்கூடியவர்களாக மாறி போனவர்கள், போய்கொண்டு இருப்பவர்கள் நம்ம கண்ணுக்கு முன்னால் இருக்கிறார்கள். வரக்கூடிய தேர்தலில் இன்னும் பகிரங்கமாக நமக்கு தெரிய வர இருக்கிறது. அதனால்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நல்ல நண்பன், ஒரு நல்ல தோழி உங்களுக்கு கிடைத்து விட்டால் அது உங்களுக்கு நன்மையின் பக்கம் அழைத்து செல்லும். கெட்டவன் ஆயிட்டான்னா மோசமா போயிடும். அதனால நீங்கள் யாருடன் சேர்ந்து இருக்கிறீர்களோ அவர்களுடைய குணநலங்களை கொஞ்சம் எண்ணி பாருங்கள். நிறைய ஃப்ரெண்டுகள் இருக்கிறாங்க, இவனை எங்க இருக்காருன்னு அவனோட தான் சுத்திக்கிட்டு இருப்பான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹோட்டல்கள்ல போய் நல்லா சேர்ந்து இருந்து சாப்பிடுவதை பார்க்கிறோம். டூருக்கு போகும்போது ஒன்னா சேர்ந்து போவதை எல்லாம் பார்க்கிறோம். அப்படி நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவருடைய குணநலங்கள் என்ன என்பதை நீங்கள் சீரூர்க்கி பார்த்து சரியாக இருந்தால் சேருங்கள், இல்லை என்றால் விலகுங்கள். சஹீஹுல் புகாரியில் இடம்பெறுகிறது, நபிகளார் அவர்கள் சொன்னார்கள், மசலுல் ஜலீசி சாலிஹ் வஸ்ஸௌ, நல்ல நண்பனுக்கும் தீய நண்பனுக்கும் உதாரணம் கஹாமில் மிஸ், கஸ்தூரியை வைத்திருப்பவனை போன்றவன். கஸ்தூரியை விற்கிறானே அவனும் நெருப்பு உலைகளை ஊதுகின்றானே அவனுக்கும் உதாரணமாகும் என்று நபிகளார் குறிப்பிட்டார். இந்த ரெண்டு பேருமே நல்ல நண்பனுக்கும் தீய நண்பனுக்கும் நபிகளார் அவர்கள் சொன்ன உதாரணம். இந்த உலகத்திலேயே மனங்களின் அரசன் அப்படின்னு சொன்னா அந்த மிஸ்க்கு தான் சொல்லுவாங்க, கஸ்தூரி தான். அதுக்கு நிகரான ஒரு மனம் கிடையாது. ஆனா இப்பொழுது அது ஒரிஜினலாக கிடைக்கிறதா இல்லையான்னு தெரியல. ஒரிஜினலா லட்சத்துக்கு மேல். அந்த நறுமணத்தை விற்கக்கூடியவன், நீ அவனோட போய் நீ சேர்ந்திருந்தால் உனக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன என்று நபிகளார் பட்டியலிடுகிறார். ஒன்று, அந்த சிறந்த நறுமணத்தை நீ விலை கொடுத்து வாங்கலாம், அல்லது அவனே உனக்கு இலவசமாக கூட தரலாம். இல்ல ரெண்டுமே நடக்காவிட்டாலும் நீ பக்கத்தில் இருப்பதினால் அந்த சிறந்த நறுமணத்தை முகரவாக செய்யலாம். உனக்கு எந்த இதிலையும் நஷ்டம் கிடையாது, நல்ல இது உனக்கு கிடைக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தால் அந்த நெருப்பு உலையை ஊதுகின்ற ஒருவன், அவன் பக்கத்துல போய் இருந்தீன்னா உன்னுடைய ஆடையை எரித்து விடும், அல்லது துர்நாற்றம் தான் உனக்கு கிடைக்கும். நீ யாரை தேர்ந்தெடுக்க போறேன்னாங்க. கஸ்தூரி மனம் கவலக்கூடிய நல்ல ஒழுக்கம் உள்ள ஒரு நண்பனை நீ தேர்வு செய்ய போகிறாயா, அல்லது அந்த துர்நாற்றத்தையும் உன்னை அழிக்கக்கூடிய ஒரு மோசமான நண்பனை நீ தேர்வு செய்ய போகிறாயா என்பதைத்தான் நபிகளார் அவர்கள் இந்த அழகான உதாரணத்தின் மூலம் நமக்கு சொன்னார். இன்று நடக்கும் ஒவ்வொரு நடவடிக்கையும் நீங்கள் பாருங்கள். இந்த நம்ம ஊர் பக்கத்துல பாளையங்கோட்டையில் ஒரு 4-5 மாணவிகள் மது அருந்திய வீடியோ ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி, அரசு பள்ளியில அது வீடியோ எடுத்து வெளியே வந்து பெரிய பிரச்சனையை உருவாக்கியது. இந்த 4-5 மாணவிகளும் மது அருந்த தூண்டியது யார்? ஏதோ ஒரு ஷைத்தான் உள்ளே ஒண்ணுதான் இருந்திருக்கு. அதை சுற்றி இருக்கக்கூடிய தன்னுடைய தோழிகளையும் கெடுத்து குடிகாரியாக அந்த மாணவியை படிக்க வேண்டிய காலத்தில், பண்பாடுகளை தெரிந்து கொள்ள வேண்டிய காலத்தில் மதுவின் அடிமையாக கூடியவளாக மாறுகிறார். இது இந்த பக்கம். பல பகுதிகளில் இதை விட அதிகமாக பெண்களே போய் மது அருந்துவதற்கு ஒரு காலத்தில் சாராய கடை ஒரு ஓரத்திலே தெரியாமல் மறைத்து வாங்கி கொண்டு வந்த காலம் மாறி இந்த பகிரங்கமாக எல்லா இடங்களிலும் டாஸ்மாக் கடைகள் உருவாகிவிட்டது. அல்ல, ஆண்கள் போய் என்ன செய்கிறார்கள்? மது வாங்கி சாப்பிடுகிறார்கள். பெண்கள் அந்த பக்கமே போக மாட்டாங்க. ஆனால் சில வீடியோக்கள் நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் பெண்களாக இருக்கக்கூடியவர்கள், அதுலயும் இந்த யூனிஃபார்ம் அணிந்திருக்கக்கூடிய மாணவிகள் எல்லாம் போய் டாஸ்மாக் கடையில் போய் சாராயம் வாங்குவதையும் மதுவை வாங்குவதையும் வீடியோக்கள் காட்டுகிறது. இதெல்லாம் என்ன? சைத்தானுடைய செயல்களில் ஈடுபடக்கூடிய தோழமை கொண்ட தோழிகள், தோழர்கள், இவர்களின் மூலமாக வந்த கெட்ட பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்து அது பெரிய அளவுக்கு அவர்களை கெடுத்திருக்கிறது. அதனால் நபிகளார் அவர்கள், நம்ம வீட்டுல எல்லாருமே நம்ம நல்லவங்களாக இருந்தாலும் நம்முடைய பிள்ளைகள் போய் யாருடன் போய் சேர்ந்து இருக்கிறார்களோ அவர்கள் சரியானவர்களா, கரெக்டானவர்களா இருக்கணும். அப்படி இருந்தா தான் நம்ம பிள்ளைகள் கரெக்டா இருப்பாங்க. அதனால்தான் அல்லாஹ் தஆலா நபிகளார் அவர்களை பார்த்து சொல்லும்போது, வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன பில் கதாத்தி வல் அஷீ வ யுரீதுன வஜ்ஹா, காலையிலும் மாலையிலும் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய,
இறைவனின் திருப்தியை எதிர்பார்த்து நடக்கக்கூடியவர்களுடன் சேர்ந்து நீரும் பொறுமையாக இருப்பேன். அல்லாஹ் யாரோட போய் சேர சொல்லுகிறான்? நபிகளார் அவர்களை காலையிலும் மாலையிலும் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய நினைவு எப்போதும் உள்ளவன். யுரீதூன வஜ்ஹா, இறைவனின் திருப்தியை எதிர்பார்ப்பவன். எந்த காரியத்தை செய்தாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்பவன், இறை திருப்தியை எதிர்பார்த்து செய்பவன், அவனோடு போய் சேர்ந்திரு என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். அப்போ நாம் எடுக்கக்கூடிய நம்முடைய தோழர்கள் அவன் எப்படி செயல்களை அமைத்தவனாக இருக்க வேண்டுமானால் அல்லாஹ்வுக்காக இதையும் செய்யறவனா இருக்க. ஆணவம் பிடிச்சவன், திமிரு பிடிச்சவன், பெருமை பிடித்தவன், இப்படிப்பட்டவனாக ஒருவன் இருந்தால் அவனோட போய் சேராத. இறை திருப்திக்காக வேண்டி எதையும் அவன் செய்வான். இறை திருப்திக்காக வேண்டி அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக வேண்டி எதைக்கும் இறங்கி செய்யக்கூடியவன். அப்படி ஒரு நண்பனாக இருந்தால் அவனோட போய் நீங்கள் சேருங்கள். அப்படி சேருகின்ற பொழுது உங்களிடத்தில் எல்லா விதமான நல்ல குணங்களும் அவன் மூலமாக உங்களுக்கு என்ன செய்யும்? வரும். அல்லது குறைந்தபட்சம் கெட்ட செயல்களாவது உங்களிடம் அண்டாமல் இருக்கும். இதே அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு இது போன்ற நல்லவர்களோடு சேர்ந்திருக்க சொல்கிறார். திருமறை குர்ஆன் இன்னொரு இடத்தில் சொல்கிறார், அல் முஃமினூன வல் முஃமினாத் பஅலுஹும் அவுலியா பஅத். மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் ஒருவருக்கொருவர் உற்ற நண்பர்கள். அந்த நண்பர்களுடைய செயல்பாடுகளை அல்லாஹ் சொல்றார், யஅமுரூன பில் மாரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். அவர்கள் நல்லதை ஏவுவார்கள், தீயதை தடுப்பார்கள். உங்க ஃப்ரெண்ட்ஸோட நீங்க சேர்ந்து இருக்கிறீங்கன்னா நீங்க ஏதாவது தப்பு செய்தா அவன் கண்டிக்கிறானா இல்லையா? இதை நீங்க பாருங்க. நீ என்ன தப்பு செஞ்சாலும் அவன் தட்டி கொடுத்துட்டு போனான்டா, அவன் தான் கெட்ட நண்பன். உண்மையிலேயே நல்ல நண்பனாக இருந்தால் மார்க்கத்துக்கு முரணாக, இஸ்லாத்தின் கொள்கை கோட்பாடுகளுக்கு முரணாக நாம் நடந்தால் அவன் என்ன செய்யணும்? இப்படிலாம் செய்யாதேன்னு சொல்லணும். இப்படி செய்வதை அவன் தடுக்கணும். ஆடம்பரமா திருமணம் நடத்தினான், மார்க்கத்துக்கு முரணாக நடக்கிறான் அப்படின்னா இந்த மாதிரிலாம் செய்யாத. இதெல்லாம் நம்ம அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும். எளிமையாக திருமணத்தை நடத்து, ஆடம்பர திருமணத்தை நடத்தாதே, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்ன மாதிரி நீ நடந்து கொள் அப்படின்னு சொல்லி மார்க்கம் காட்டிய வழிமுறைகளை அவனுக்கு சொல்லி கொடுத்து அவன் அப்படி செஞ்சா கூட அவனை திருத்தி மாற்றினான் என்றால் அவன் நல்லவன். நல்லதை அவர்கள் ஏவுவார்கள், தீயதை தடுப்பார்கள். தொழாதவனா இருக்கா, அப்ப என்ன செய்யணும்? அந்த நல்ல நண்பனாக இருந்தால் தொழும் நேரத்தில் அழைத்து கொண்டு வந்து பள்ளி கொண்டு வந்து விடணும். ஜும்மா நேரம் வெளியில ஒரு குரூப் உட்கார்ந்துட்டு இருப்பான், எல்லாம் ஒரு 5 பேர் திண்ணையில உட்கார்ந்து கொண்டு கேம்ஸ் விளையாண்டுகிட்டே இருப்பான். அப்படி ஒரு நண்பன் அங்க இருந்தானா பிடிச்சி இழுத்துட்டு தொழுகை டைம் ஆச்சு வாடான்னு கூட்டிட்டு வரணும். விடுமுறை நாட்கள்ல நிறைய வெளியில போய் நின்று கொண்டு கிரிக்கெட் விளையாண்டு கொண்டு இருப்பான் மைதானத்துல. பாங்கு சத்தம் கேட்டு விட்டால் வாடா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்து தொழுகையில் விட்டானே ஆனால் அவன் நல்ல நண்பர். நல்லதை ஏவுவனாக இருக்கணும். உங்க நண்பர் ஒவ்வொருவரையும் நீங்கள் மனமுன்னால் கொண்டு வந்து பாருங்க. நம்மள நல்ல விஷயத்துக்கெல்லாம் கொண்டு போறாரா? நான் ஏதாவது தப்பு செய்தா, கோவப்பட்டா, ஆத்திரப்பட்டா நம்மளை அடக்கி அமைதிப்படுத்தி அல்லாஹ்வின் தூதருடைய பொன்மொழிகளை சொல்லி நமக்கு ஒரு நல்வழியை அவன் காட்டுகிறானா என்று நீங்கள் பாருங்கள். நல்லதை ஏவுவனாக, தீயதை தடுப்பவனாக அவன் கண்டிப்பாக இருக்கணும். இருந்தால் நல்லவன். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், தொழுகையை நிலைநிறுத்துபவர்களாகவும் ஜக்காத்து கொடுப்பவனாகவும் அவங்க இருப்பான் அந்த நண்பர்கள். தொழுகை இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான தூண்களில் ஒன்று. ஐவேளை தொழுகையில் இருந்து மார்க்கம் காட்டிய இந்த கடமையான வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அவர்கள் நிறைவேற்றுவார்கள். ஊர் போறோம், வெளியூருக்கு போனோம்னா இங்க என்ன பள்ளியில தொழுகிறோம், வெளியில போனோம்னா நல்லா சாப்பிட்டுட்டு நல்லபடியா நம்ம தூங்கி விடுவோம். நல்ல நண்பனாக இருந்தால், நம்ம நல்ல நண்பனை தேர்வு செய்து விட்டோம் என்று சொன்னால் அழகா டைம் ஆனவனை எழுப்பி விட்டு வா தொழுவோம், அவனை வாங்க சொல்லி அடுத்தவர்களை எழுப்பி தொழ வைத்து நம்மளை நல்வழியின் பக்கம் கரெக்டா கொண்டுகிட்டே போவான். தொழுகையை நிறைவேற்றுபவர்களாக இருப்பான். வெளியே எங்கே சென்றாலும் சரி மார்க்கம் சொன்ன அந்த கடமைகளை தவற விட மாட்டான். நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று பாருங்க. நல்ல நண்பர்களை நம்ம கொண்டு வந்துட்டா நம்மளையே கொஞ்சம் சோம்பேறித்தனமாக படுத்து விட்டாலோட அவன் தூக்கிட்டு வந்து தொழ வைத்து விட்டான் என்றால் நம்ம கடமை நிறைவேறுகிறது, தண்டனையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்கிறோம். இப்ப நல்ல நண்பர்களுக்கு அடையாளம், உங்களுடைய நண்பர்கள் விளையாட்டு சீட்டு அது எந்த மார்க்கத்துக்கு முரணானவைகளையெல்லாம் விட்டுவிட்டு நல்லதின் பக்கம் அழைப்பவர்களாக, மார்க்கத்தின் கடமைகளை நிறைவேற்றுபவர்களாக அவர்கள் இருக்கிறார்களா என்று பாருங்க. ஜக்காத்தை கொடுப்பார்கள், தான தர்மங்கள்
கஞ்சத்தனம் மாதிரி இருக்க கூடாதவனாக அவன் இருப்பான். அவன் ஏழையா இருக்கலாம், அவன் பணக்காரனா இருக்கலாம். ஜக்காத் என்ற ஒரு கடமை உண்டு, ஏழைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை உண்டு. பொருளாதாரத்தை நீனே சேர்த்துக்கிட்டே போவாதே, ஏழை எளியவர்களுக்கு கொடு. இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் இங்கே நடக்குது, ஒரு மருத்துவ முகாம் நடக்கிறது, ஏழைகளுக்கு உதவிகள் நடக்கிறது, ஒன்னுள்ள கொஞ்சம் பணத்தை கொடு. ஒரு இறை இல்லங்கள் கட்டுகிறார்கள், அதற்கு சில தேவைகள் இருக்கிறது, கொடு. ஏழை மாணவர்களுக்கெல்லாம் மதரசா நடத்தப்படுகிறது, ஏழை எளியவர்களாக இருக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கிறாங்க, அவங்களுக்கு அவனுடைய பொருளாதாரத்தை செலவழி அப்படின்னு சொல்லி அவர்களை எல்லாம் என்ன செய்யணும், ஈர்க்கும். அப்படி இருந்தார்களானால் நிச்சயமாக அவர்கள் சிறந்த தோழர்கள். நபிகளார் அவர்கள் தான் உலகத்திலேயே தோழர்களே முதல் நிலை. அது கீழே இருக்கிறவங்க தான் நமக்கெல்லாம் இஸ்லாத்தை சொல்லி தந்த தோழர்கள். சஹாபாக்கள் என்றாலே எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான் அர்த்தம், நண்பர்கள் தான் அர்த்தம். நபிகளார் அவர்கள் அப்படி உருவாக்கினார்கள். அதனால்தான் சில நபி தோழர்கள் தங்களுடைய செய்திகளை சொல்லும் பொழுது என்னுடைய உற்ற நண்பர் என்று சொல்வார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய செய்தியை பாருங்கள், அபூ தர்ருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செய்தி பாருங்க. அவுசானி ஹலீலி, என்னுடைய உற்ற நண்பர் எனக்கு வசியத் செய்தார், மாதத்துல 3 நோன்பு போய் லுஹா தொழுகை தொழு, உறங்கும் பொழுது வித்திரு தொழுது விட்டு நீ உறங்கு. நபிகளார் சொன்னதை என்னுடைய தோழர் அப்படின்னு சொல்லுவாங்க, உற்ற நண்பர் என்று சொல்வார்கள். நபிகளார் அவர்கள் அவ்வளவு தோழர்களை, ஃப்ரெண்ட்ஸுகளை, நண்பர்களை அவ்வளவு பேரை உருவாக்கி இருக்கின்றாங்க. அவ்வளவுகளும் அற்புதமான நல்லொழுக்கங்கள் நிறைந்த தோழர்களாக, மற்றவர்களை எல்லாம் பண்படுத்தக்கூடிய நல்ல பண்பாளர்களாக அந்த தோழர்கள் இருந்திருக்கிறார். அதுல முக்கியமாக நாம் நம்மோட இருக்கக்கூடிய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய தோழர்கள் பாவமான காரியங்கள் செய்வதில் ரொம்ப கவனமாக இருப்பவர்களா, நெருப்பாக இருப்பவங்களா இருக்கணும். இல்லைன்னா சர்வசாதாரணமாக எப்படி இந்த மாணவிகள் மது அருந்துவது சாதாரணமாக குடிக்கிறார்களோ அது மாதிரி நம்மை அனைத்து விதமான பெரும் பாவங்களையும் கொண்டு போய் விட்டுருவார். நம்ம நண்பன் ஒரு சின்ன ஒரு தப்பாக இருந்தாலும் கூட அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தடுத்ததாக இருந்தால் அதை கடுமையா எச்சரிப்பவராக இருக்கணும். நபி தோழர்கள் அப்படி இருந்தாங்க. பாவமான காரியங்கள்ங்கிறத பார்த்தா ரொம்ப பயந்தாங்க. சஹீஹுல் புகாரியில் நீங்கள் பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு தோழர் நபிகளாருடன் அதிக காலங்கள் அவர்களுக்கு பணிவிடை செய்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்களுக்கு அடுத்த காலத்துல உள்ள மக்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க சில பாவங்களை செய்றீங்க, அது நீங்க எப்படி பாக்குறீங்க தெரியுமா, முடியை விடவும் மிகவும் மெல்லிதானதாக, ரொம்ப சின்னதாக, அற்பமானதாக நீங்கள் பார்க்கிறீங்க. நீங்க சில அமல்களை செய்றீங்க, அது பாவம் தான், குற்றம் தான். அது உங்களுக்கு எப்படி தெரியும்னா, முடி அதை விடவும் ரொம்ப அற்பமான, ரொம்ப சின்னது, ரொம்ப குறைவானதாக நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனா அல்லாஹ்வின் தூதர் அவருடைய காலத்துல இந்த நீங்க செய்றீங்களே, இத மூபிகாத், அழித்து விடக்கூடிய பெரும்பாவங்களாக நாங்கள் நினைத்து கொண்டிருந்தோம். நீ அற்பத்திலேயே அற்பம் நீ நினைக்கிற, ஐயோ அல்லாஹ் அக்பர், இவ்வளவு பெரிய பாவமா என்று நாங்கள் நினைத்ததை எல்லாம் நீங்கள் அற்பமா நினைக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு தோழமை நமக்கு இருக்குமானால் சின்ன தப்பை கூட விட மாட்டான் அப்படின்னு இருந்தா நம்ம பெரும் தவறுகளை அவன் விட்டு விடுவான செய்ய. அப்ப நம்முடைய தோழர்களை எல்லாம் அப்படிப்பட்ட நல்லவர்களாக என்ன செய்ய வேண்டும் இருக்க. நபிகளார் அவர்கள் அழகாக சொன்னார்கள், ஆயிஷா நாயி அவர்களை பார்த்து சொல்லும், யா ஆயிஷா வஇய்யாக முஹக்கராத் துனூப், அற்பமான பாவங்களை விட்டு உன்னை நான் எச்சரிக்கை செய்கிறேன். அற்பமான பாவங்கள் நினைச்சு இப்போ சிறுதுளி பெருவள்ளம், சின்னது 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 நீ செஞ்சுக்கிட்டே போனா அது மழை அளவுக்கு போனிச்சுன்னா என்ன ஆகும். ஆனா அற்பமாக கருதப்படும் பாவங்களை விட்டு உன்னை எச்சரிக்கை செய்கிறேன் சொன்னாங்க நபிகளார் அவர்கள். அப்படி சொன்னதினால்தான் அவர்கள் அனைத்திலேயும் ரொம்ப கவனமாக இருந்தார்கள். ஆனால் இன்று பாவங்கள்லாம் சர்வ சாதாரணமாக நாம் செய்கிறோம், அதை தடுப்பவர்கள் யாரும் இல்லை. நல்ல நண்பர்களாக இருப்பார்களே ஆனால் நிச்சயமாக இவைகளை எல்லாம் நமக்கு தடுத்து நல்ல பழக்க வழக்கங்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். திருக்குரான் சொல்வது, தஹஸபூனஹு ஹய்யினன் வஹுவ இன்தல்லாஹி அலீம், நீங்கள் சில விஷயங்களை ரொம்ப இத அற்பமானதாக நினைக்கிறீர்கள், ஆனால் அல்லாஹ்விடத்தில் அது ரொம்ப பெரிய பயங்கரமானதாக இருக்கு, சாதாரண ஒன்றல்ல. சஹீஹுல் புகாரியில் இடம்பெறுகிறது, ஒரு சின்ன வார்த்தைகள் நம்மளை கொண்டு நரகத்தின் படுகொலிக்கு கொண்டு போய் சேர்த்து விடும் சொன்னாங்க. இன்னல் அப்தல யதகல்லமு பில் கலிமதி மா யதபய்யனு ஃபீஹா,
ஒரு அடியான் ஒரு வார்த்தையை பேசுகிறான், அதனுடைய ஆழத்தை தெரியாமல் சிந்திக்காமல் பேசுகிறான். இன்னொரு அறிவிப்பிலே மகரிப், கிழக்கும் மேற்குக்கும் இடைப்பட்ட தூரத்திலே போய் நரகத்தில் அவன் வீழ்ந்து விடுகிறான். ஒரு வார்த்தை அவன் சிந்திக்காமல், அதனுடைய ஆழம் தெரியாமல், அதனுடைய கருத்து தெரியாமல், அதனுடைய விளைவுகளை தெரியாமல் ஒரு வார்த்தையை சொல்லி ஒரு பெரும் பிரச்சனையை உருவாக்கினா, அதன் இந்த ஒரு வார்த்தையினாலே மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அந்த அளவுக்கு ஆழமான நரகத்துல போய் விழுந்து விடுகிறார். அப்ப நம்ம சாதாரணமாக சில விஷயங்களை பேசி விடுகிறோம், சில விஷயங்களை சொல்லி விடுகிறோம், செய்து விடுகிறோம். அதெல்லாம் நரகத்தில் அடிபாதாளத்தில் கொண்டு போய் சேர்க்கும். இதையெல்லாம் எச்சரிக்கை செய்யக்கூடியவனாக உன்னுடைய நண்பன் இருக்க வேண்டும். அதனால்தான் அல்லாஹ் தஆலா நல்லதை ஏவதும் தீயதை தடுப்பதும் யுத்தீஊனல்லாஹ வரசூலஹு, அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டவனாகவும் அவன் இருக்க வேண்டும் என்று சொன்னார். அல்லாஹ்வின் தூதருடைய வார்த்தை கரெக்டாக நடக்கிறவன், அல்லாஹ்வின் தூதரும் சொன்ன அடிப்படையில் நடப்பவனாக இருப்பவன், அவனோட போய் சேர்ந்து என்ன உனக்கு கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் செய்யாத, இதை செய்யாத, அதை போவாத, இதை போவாத அப்படின்னு சொல்லுவான். ஆனா நமக்கு நல்லது. எவ்வளவு கட்டுப்பாடு மிக்க உள்ள இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நல்லவர்களாக இருப்பீர்கள். எங்க எல்லாம் திறந்து விட்ட மாதிரி இருக்க எடுத்தீங்களோ அத்தனையும் வந்துடும். நிறைய சகோதரர்கள் நம்ம ஒரு சிலருடைய செயல்களையே பிடிக்காமல் நம்முடைய இயக்கத்தை விட்டு வெளியே போயிருப்பாங்க. இங்கிருந்து போனவர்கள் அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் ஒப்பிட்டு பாருங்க எப்படி இருக்காங்க. இங்க இருக்கும் பொழுது பயந்து அதை செஞ்சா இது சொல்லுவான், அதை சொல்லுவான், இதை சொல்லுவான்னு பயந்து செய்தவர்கள் எல்லாம் இப்ப சாதாரணமாக அத்தனையுமே செய்யக்கூடியவர்களா மாறி இருப்பாங்க. எங்கே கட்டுப்பாடுகள் அதிகமாக இருக்கும், அல்லாஹ்வும் தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கணும், கரெக்டா நடக்க வேண்டும் என்று எங்க இருக்கு, அங்க இருந்தோம்னா நம்ம ஓரளவு பாவங்களில் இருந்தாவது தப்பித்துக் கொள்ளலாம். நம்முடைய சில நல்லறங்கள் செய்வதற்காக வாய்ப்புகள் கிடைக்கலாம். அதனால நாம் தேர்வு செய்ய கூடிய எப்படிப்பட்ட அல்லாஹ்வும் தூதரும் சொன்ன அடிப்படையில் சரியாக கரெக்டாக நடப்பவர்களோடு போங்க. அதனால தான் அல்லாஹ் தஆலா யாஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வகூனு மஅஸ்ஸாதிகீன், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், உண்மை பேசுபவர்களுடன் சேர்ந்திருங்கள். எவன் கரெக்டா உண்மையே பேசுவான், பொய் பேச மாட்டான் அப்படின்னா அந்த மாதிரி ஆளை தேர்ந்து செஞ்சு அவனோட போய் சேர்ந்திரு. நாம் சொர்க்கத்துக்கு போறதுக்கு வழிகாட்டு. புகாரி நீங்கள் பார்க்கலாம், இன்ன ஸித்க யஹ்தி இலல் பிர் வ இன்னல் பிர்ர யஹ்தி இலல் ஜன்னah. உண்மை நன்மையின் பக்கம் வழிகாட்டும், நன்மை சொர்க்கத்தின் பக்கம் வழிகாட்டும். யாரோட சேருகிறாயோ அவனை மாதிரி நீனும் உண்மையை பேச பேச நீ வரும்போது நல்ல விஷயத்தை செய்ய தூண்டும். அந்த நல்ல விஷயங்கள்லாம் உன்னை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அதே மாதிரி பொய் இருக்கிறதே யஹ்தி இலல் ஃபுஜூர், கெட்ட விஷயத்தின் பக்கம் கொண்டு செல்லும். இன்னல் ஃபுஜூர யஹ்தி இலன்னார், ஆனால் கெட்ட விஷயம் உன்னை கொண்டு போய் நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும் என்று நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார். ஒன்று எங்கே நாம் போகிறோமோ அவன் எந்த மாதிரி விஷயங்களை உங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்கிறானோ அது நம்மகிட்ட அப்படியே உள்ளத்தில் இருந்து கொண்டு எல்லா விஷயமும் அங்கே போய்விடும். நல்லவனாக இருந்தால் நல்லவனாக மாறிவிடுவார். நபிகளார் அவர்களுடன் சேர்ந்தவர்கள் அத்தனை பேர்களும் அடுத்தவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கும் அளவுக்கு நல்லவர்களாக மாறினார். அவருடைய அந்த தோழமை, நபிகளார் கொடுத்த அந்த பயிற்சி அவர்களுக்கு அவ்வளவு நல்ல பழக்கங்களை கொடுத்த. முரடனாக இருந்தவரும், பொய் பேசுபவனாக இருந்தவன், அறியாமை காலத்தில் மூழ்கி கிடந்தவன் எல்லாம் அங்க இருந்தாங்க. எல்லா அல்லாஹ்வின் தூதர் அவரிடத்தில் வந்து நபிகளார் என்ற அந்த சிறந்த தோழமை அவர்களுக்கு கிடைத்த போது அவர்கள் மாறி ஒரு நல்லவர்களாக சிறந்தவர்களாக இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு அவர்களை மாற்றி, அது மாதிரி நாமும் நம்முடைய பிள்ளைகளும் எப்படிப்பட்டவர்களை நாம் தேர்வு செய்ய வேண்டுமானால் நல்லவர்களாக யார் இருக்கிறார்கள், அல்லாஹ்வும் தூதரும் சொன்ன அடிப்படையில் நடப்பவர்களாக யார் இருக்கிறார்கள், அல்லாஹ் சொன்ன அடிப்படையிலே பயந்து இறையச்சத்திற்காக வேண்டி தன்னுடைய செயல்களை அமைத்துக் கொள்பவர்கள் யார் இருக்கிறார் பார்த்து அவர்களை நாம் நண்பர்களாக எடுத்துக்கொள்வோம். இன்னொரு பக்கம் பார்த்தால் மனிதர்களாக இருப்பவர்கள் எல்லாரும் தப்பு செய்பவர்கள் தான். தப்பு செய்யாதவன் உலகத்தில் எவனும் இருக்க முடியாது. அப்படி தப்பு செய்து விட்டால் அவன் எப்படி நடக்க வேண்டும், நம்முடைய நண்பர்கள் எப்படி நமக்கு ஊக்கப்படுத்த வேண்டும். அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான், அல்லதீன இதா ஃபாலு ஃபாஹிஷத்தன் அவ் வலமு அன்ஃபுஸஹும், ஒருவருக்கு தக்க ஒரு மோசமான காரியத்தை செய்துவிட்டாலோ அவர்களே அநியாயம் செய்துவிட்டாலோ ஸக்கருல்லாஹ் வஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், அல்லாஹ்வை நினைத்து பார்த்து தங்களுடைய பாவங்களுக்காக வேண்டி மன்னிப்பு கோருவார். மனுஷன் தப்பை விட்டு
அப்பாற்பட்டவன் இல்லை. தப்பு செஞ்சா அவன் உணரும், அல்லாஹ்வை நினைத்து பார்க்கணும், படைத்தவனை எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாஹ் நான் செய்த பாவங்களை நீ மன்னித்து விடு அப்படின்னு மன்னிப்பு கேட்பனா இருக்கும். உங்க நண்பன் ஊர்ல உள்ள எல்லா பாவத்தையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பான், கொஞ்சம் கூட அவனுக்கு உறுத்தல் இல்லை, தலைவனுக்கும் இல்லை, தொண்டனுக்கும் இல்லை, யாருக்குமே இல்லை அப்படின்னு இருந்தா நீ அங்க போனீங்கன்னு சொன்னா பாவங்களை சாதாரணமாக செய்யக்கூடியவர்களாகவும் அதை ஊக்குவிப்பவர்களாகவும் இதெல்லாம் செய்யாமல் இருக்க முடியுமா என்று உங்களை வலியுறுத்துபவர்களாகவும் மாறி போய் விடுவார்கள். அதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், தப்பு செய்வான், ஆனாலும் செய்தாலும் கூட அல்லாஹ் நினைத்து பார்த்து பயந்துருவான், தான் செய்ததிலேயே நிலையாக நிற்க மாட்டான், அதுல இருந்து திரும்பி வருவான், அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்பான் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா அந்த நல்ல மனிதர்களுடைய பண்பாடுகளை நமக்கு அழகாக நமக்கு வலியுறுத்தி காட்டுகிறார். அதனால நல்ல மனிதர்களை நீங்கள் தேர்வு செய்கின்ற பொழுது பாவத்திலிருந்து தூரமா இருக்கிற மாதிரி, பாவத்தை பார்த்தாலே அவன் ரொம்ப கடுமை காட்டுபவனாகவும் தேர்வு செய்யுங்க. அப்படியே தெரியாமல் மனிதன் என்ற அடிப்படையில் அவன் தப்பு செய்து விட்டான் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்பவனாக இருக்கு. நம்ம தப்பு செய்து விட்டோம் என்று சொன்னால் நம்ம அந்த தப்பை அவன் நியாயப்படுத்தாதவனாக, தப்பு செஞ்சிட்ட விடு, படைத்தவனிலிருந்து மன்னிப்பு கேள், அடுத்தவர்கள்ட்ட அநியாயம் செய்து விட்டா அவன்கிட்ட பாவ மன்னிப்பு கேள், அவன்கிட்ட அதற்குரிய பரிகாரத்தை செய் என்று நமக்கு ஊக்குவித்து நாம் அதிலிருந்து திருந்துவதற்கு ஒரு வழிகாட்டுதலை என்ன செய்ய வேண்டும், அவன் காட்ட வேண்டும். இப்படிப்பட்ட அல்லாஹ்வும் தூதரும் சொன்ன அந்த நண்பர்களாக நாமும் இருந்து நாம் தேர்வு செய்யக்கூடியவர்களும் அல்லாஹ்வும் தூதரும் சொன்ன அடிப்படையில் நடக்கக்கூடிய நல்லவர்களாக இருக்க எல்லாம் அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. வாஹிதாவனாக. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.